நான் காண்பது கனவான நினைவா கண்ணி கடிதசுமி நேற்று வைத்திய பழைய கறிக்குழம்பி நிச்சய மிளகாயி என் பச்சை மிளகாயி வாழன் உன் கொச்சை கடிக்கிறேன். கொச்சை கடிக்கிறியா? இல்ல உன்னை வரலைக்கு கவிதை சொன்னேன். அண்ணா கோமாளி அண்ணா. கோமாளி அண்ணா அண்ணனா? நான் கூடைய ஒட்டிட்டே பிறந்தேன். அண்ணாங்கிற அண்ணாதான் கூப்பிட்டா எனக்கு பிடிக்காது. அண்ணனை கூப்பிடாது, வேற மாதிரி கூப்பிடு. தாத்தா கறி ஊற்றி தீவிரம் தாத்தாங்களா? தாத்தான்னு கூப்பிட்டா பிடிக்காது. பயமா இருக்கும். என்னன்னா சின்ன புள்ள வாயில விரல வச்சா கூட கடிக்காது. வாழைப்பழம் சாப்பிடுறியா? சாப்பிடுவியா? வா வா வா. சரி ஊட்டுற எதுவும் பேசல. வா நீ என்ன தொடாதே. நோவா இருக்குது பாராயா இவங்க கலருக்கு நான் இருக்கிற கலருக்கு இவன் கை வைக்கிறானே. ஏய் என்ன கலரை பத்தி பேசுற? கலரை பத்தி பேசாதங்க. அப்படியா அண்ணா? பாப்பா அப்படி நம்ம பேசக்கூடிய பின் வார்த்தைகள் போனால் போகட்டும். ஆமா போட்டுங்க. வீண் வார்த்தைகள் ஆமா காலங்கள் கடந்து விட்டதல்ல. கடந்து விட்டதே நிச்சயமா. மல்லிகா அதுக்கு முன்பதாக நாட்டுக்கு நாடு மகாநாடு. ஆமாங்க. நீர்வள குடிவள தடவள பொதிய நாட்டுடைய பேர் என்னப்பா? என்னுடைய நாட்டு வெள்ளலைக்கு மலையம். எப்படி? வெள்ளலைக்கு மலையம். நானும் மதர்ந்து பாக்குறேன், நீ அப்படி சிரிக்கவே மாட்டேங்கிறான். நீங்க பண்ணி போட்டு மல்லிகா சொல்லுங்க. என்ன பழையும்? வெள்ளலைக்கு மலையம். என்ன பழையும்? ஏன் வெள்ளலைக்கு மலையம்? வெள்ளலைக்கு மலையங்க. அப்படி என்றால் நமக்கு ஒரு தாய் திருநாடு. அது மட்டுமல்ல, ஆண்களா பிறந்த அப்பமார்களும் பெண்களா பிறந்த எவரும் தாய்மார்களும் நம்மளை காட்சியளிக்க வந்திருக்கும் இந்த அன்பு உள்ளவர்களுக்கு நாடகக் குழுவின் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை அப்படி இருந்தாலும் இன்று வைத்துள்ள நாடகம் எதற்காக என்னப்பா நாடகம் அரங்கேற்றம் செய்துள்ளார்? இன்னைக்கு வைத்துள்ள நாடகம் ஒரு சிவபுராணத்தில் ஒரு பாகமாகிய தாய் தந்தை வனவாசம் குணசீலன் பட்டாபிஷேகம். எதற்காக? கக்குவ மாரியம்மனுக்காக. இதோ ஊர் பொதுமக்கள் இந்த கக்குவான் மாரியம்மனுக்காக இந்த ஊர் பொதுமக்கள் ஊர் முக்கியஸ்தர்கள் அனைவரும் ஒற்றுமையாக சேர்ந்து நாடகத்தை அரங்கேற்றம் செய்து இருக்கின்றார். டாக்டர் முருகன் அவர்கள் தலைமையில அப்படி இந்த ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒற்றுமையாக சேர்ந்து இன்று தினத்தில் நாடகம் அரங்கேற்றம் செய்திருந்தாலும் தூண்டாமணி விளக்க துளிர்வெட்டி எறிந்தாலும் அதற்கு ஒரு தூண்டுகோல் தேவை. அப்படி அந்த தூண்டுகோலாக இருந்தவர் யாரு? நம்ம பாசத்துக்கு மரியாதைக்குரிய நம்மளுடைய டாக்டர் ஐயா அவர்கள். எப்படி இதய துடிப்பு டாக்டர் அப்படி ஐயாவாகிய விளங்கி வரக்கூடிய முருகண்ணனுடைய தலைமையில் இன்று தினத்தில் நாடகம் அரங்கேற்றம் செய்துள்ளார். அப்ப ஒரு கஷ்டம்னா ஒரு கடவுளா போய் அணுகலாம். ஆனா கண்ணுக்கு அது தெரியாத கடவுள். நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச கடவுள் யாருன்னா டாக்டர் தான். நிச்சயமா டாக்டர் தாங்க. இந்த கலியுகத்துல கண்ணுக்கு தெரிஞ்ச டாக்டர் கடவுள் வந்து டாக்டர் தான். அப்படி நம்மளுடைய முருகன் அவர்கள் நம்ம அவருடைய தலைமையில் நம்மளுடைய அண்ணாவாகிய பாசத்துக்கு மரியாதைக்குரிய நம்மளுடைய மாதப்பையா ஐயா அவர்கள். ஐயாடா எனக்கு அண்ணன். உங்களுக்கு அண்ணன்? ஆமா. மாமான்னு கூட சொல்ல ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அது எப்படி அண்ணன் மாமாங்கிறது? எடுக்க மாதிரி சொல்றேன். ஏன் இப்படி பேசுறேன்? எனக்கு நீ வாய பூரா சேர்த்துற. அப்படி நான் பேசல. மல்லிகா அப்படி நம்மளுடைய மாதப்பண்ண அவரிடத்தில் வெத்தலை தமிழத்தை கொடுத்து அல்லா ஊருக்கு ஒரு ஆளாக தேர்ந்தெடுத்து இன்னைக்கு வந்தவங்க எல்லாமே பொறுக்கீங்க. அண்ணா நான் தேர்ந்தெடுத்த முறை பொறுக்குங்கிறானே. அப்படி எல்லாம் நீங்க எல்லாம் பேசாதீங்க அண்ணா. சரி பேசலாம். அப்படி நல்ல நல்ல கலைஞர்களை அனைவருமே வரவழைத்து இன்று ஓரிரவு நாடகம் அரங்கேற்றம் செய்துள்ளார். மல்லிகா இந்த கக்குவான் அம்மனுக்காக வைத்துள்ள நாடகத்துடைய பெயர் நாடகத்துடைய பெயர் நாடகத்துடைய மல்லிகா இன்று வைத்துள்ள நாடகம் தாய் தந்தை வனவாசம் அல்லது குணசீலன் பட்டாபிஷேகம் என்று உரைக்கலாம் அல்லது சிவரஞ்சனி சொர்க்கம் என்று உரைக்கலாம். மல்லிகா இந்த நாடகத்தில் நான் யாரு, என் பெயர் என்ன, என்னால என்ன நடக்க போகுது? நீங்க யார்? சொல்ல
ஏரோதில மண்டோலி போயிடும். மல்லிகை உங்களுடைய பெயர் என்னங்க? நான் வாயாபரம் உள்ள சோழ குயில போல அண்ணா நடனத்தை என் பின்ன ஜட குளிங்க எமது பெயர்தான் பெயர்தான் சிவரஞ்சனி என்று அழைக்கலாம். உங்களுடைய பெயரோ சிவரஞ்சனி அழைக்கலாமா? பேரதான். ஆமாப்பா. உங்களுடைய பெயரோ சிவரஞ்சனி. ஆமா. எங்க சிவரஞ்சனின்னு சொல்றீங்க. உங்களுடைய தாய் தந்தைகள் அதுக்கு முன்பதாக நம்மளுடைய வேடத்தை பாராட்டி நம்மளுக்காக அன்பளிப்பு செய்துள்ள யாரு? நம்மளுடைய திருமாலூருக்கு சேர்ந்த நம்மளுடைய கவுண்டர் அவர்களும், அது மட்டுமல்ல எங்க ராமலிங்க மாமா அவர்களும், சரி அனைவருமே நம்மளுடைய வேடத்தை பாராட்டி அன்பளிப்பு செய்துள்ளார். ஆமா, நமக்கு கொடுத்த மட்டுமல்லப்பா, இங்க வந்திருக்கும் அனைத்து உள்ளங்களுமே இந்த அம்மனுடைய அருளை பெற்று வாழையடி வாழையாக பள்ளி போல கலகலத்து அருகு போல வேறுண்டி முகல் போல கலகலத்து அவங்க செய்யும் தொழிலும் குடி வளர குளம் வளர எந்த முக போனாலும் தங்க முகமாக வாழ வேண்டும் என்று ஆண்டபடி வெட்டிக் கொள்கிறோம் கிருஷ்ணா. அம்மா, அப்படி எமது பெயரோ சிவரஞ்சனியாக இருக்கின்ற போது தாய் தந்தை யாரு? அம்மா, எனக்கு யாரு வைத்தோ? அப்படி சிவரஞ்சனியாக இருந்தாலும் இந்த சிவரஞ்சனி பெற்ற தாய் தந்தைகள் யாருங்க? அம்மா, யாரால பிறந்தவர்கள்? என்னை 10 மாதம் 300 நாள் அங்கத்தில் சுமந்தெடுத்த என் தாய் தந்தை யாரு? என்னை மாறாட எடகட்டி மணி மேல நடவடிக்கை நெய்யால சாதமிட்டு என்னை நேத்திரம வளர்த்த தாயார் தந்தையாரு யாரு? யாருங்க? அம்மா, என் தந்தையாரோ சிவராஜ மன்னர். சிவராஜ மன்னர். நீங்க உங்கள் தாய்? என் தாயாரோ சிவகாமி அம்மையாக வேண்டும். சிவகாமி அம்மையார் இருவருக்கும் மகளாக பிறந்தன்னு சொல்றீங்களே, ஒருவர் மட்டும் தான் பிறந்தவர்களா? அப்படி அப்படி சிவராஜ மன்னனுக்கு சிவகாமி அம்மைக்கும் நாங்க எத்தனை பேர் பிறந்தோம்? இந்த சிவராஜினை நான் ஒருவர் மட்டும் பிறந்தோனா? அடியாத்த பூடி நல்லா
சேர்த்து பிறந்தவரை சரப்பாடு உண்ணவரு கூடி பிறந்தவரை குட்டுப்பாடு உண்ணவரு குணமுள்ள என் பிறப்பு எங்களுடைய அண்ணன் மாதிரி எத்தனை பேர் மல்லிகா எங்க பெரிய அண்ணனோ ஜெயசீலன் ஆமா சரிங்க. இதோ என்னுடைய சின்ன அண்ணனோ தனசீலன் ஆமா. உங்க பெரிய அண்ணனோ செய்குட்டு ஜனசீலன். எங்க சின்ன அண்ணனோ குணசீலன். சரிங்க. அம்மா அப்படி இந்த குணசீலன் ஆகப்பட்டவன் இந்த மூவர்ல எங்க சின்ன அண்ணன் தான் என் மேல எனக்கு ரொம்ப பாசம். இத கேட்கறே கேவடி கூதி பையா வாங்க. யார் சேகரண்ணா உங்க முதல்ல மேல உங்களுக்கு பாசம் கிடையாது. இப்படி வாடா ரெண்டாவது அண்ணன் மேலதான் பாசம் உங்களுக்கு. அப்ப எங்களுடைய சின்னண்ணன் மீதுதான் எனக்கு பாசம். அப்படியா? ஆமா, ஏனென்றா நான் தான் எல்லாத்தோட கடைக்குட்டி அல்லவா. அதனால எங்க சின்னண்ணன் தான் என்னை வளர்த்தது. எங்க தாய் தந்தை கூட என்னை வளர்த்திருக்க மாட்டாங்க. எங்க சின்னண்ணன் தான் யாரு சாந்தசீலன் தான். நாங்க ஒரே தட்டுல சாப்பிடுவோம், ஒரே இடத்துல நாங்க விளையாடுவோம், ஒரே இடத்துல போட்டுவோம். ஒரே படம் ஒரே இடத்துல படுத்துட்டு ஊங்குவீங்க. அண்ணன் தங்கச்சி வரவே பச்சைப்படுத்தாதா கண்ணு. ஆமா. அப்படி எல்லாம் மூணு பேர்லயும் எங்க சின்ன அண்ணன் தான் என் மேல ரொம்ப ரொம்ப பாசம். உங்க பெரிய அண்ணனை பத்தி எதுவுமே சொல்லலையே. இல்ல எல்லாருமே ஒண்ணுதானா? எல்லாருமே ஒண்ணுதானா? மூணு பேர்ல ஒண்ணாவே இருந்தாலும் எங்க சின்ன அண்ணன் தான் என் மேல ரொம்ப பாசம். அப்படியா? அதனால நீ ஓட ஓடி வந்த காரணம் என்ன? அண்ணன் மாதிரி உங்களை எல்லாம் கூட்டிட்டு வர சொன்னாங்க. அப்படியா?